கைலாசபுரங்கிற ஒரு அழகான சின்ன கிராமத்துல ரவி சிந்துன்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தன்னோட கிராமத்துல இருந்து சிட்டியை நோக்கி ஒரு டூர் மாதிரி போகலான்னு கிளம்பி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆனதுனாலையும் குழந்தை இல்லாத காரணத்தினாலையும் அவங்க மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா தான் இருந்தாங்க. இருந்தாலும் அந்த வருத்தத்தெல்லாம் மறைக்கிறதுக்காகவே அப்பப்போ இப்படி வெளியே போயிட்டு இருப்பாங்க. என்னங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தி ஒரு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணா. அங்கே போனால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை இருக்குமாங்க. அதனால நம்ம இந்த ட்ரிப் போயிட்டு வந்து கண்டிப்பாக அந்த குழந்தை இருக்கிற செக்ஷன் போய் பார்க்கலாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. கண்டிப்பா போவோம்மா. அப்படி போலனாலும் நமக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கும். நீ அதெல்லாம் எதையும் நினைச்சு கவலைப்படாத, சரியா? சரிங்க, இருந்தாலும் 5 வருஷம் ஆயிட்டு இல்லை, அதனால நம்ம ஒரு சின்ன செக்கப் எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தயவுசெய்து போயிட்டு வருவோங்க. சரிம்மா, கண்டிப்பா போயிட்டு வரலாம். இப்பெல்லாம் அதை பத்தி நினைக்காது. இப்போ நம்ம போற ட்ரிப்பை பத்தி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணு, சரியா? மிச்சப்படி வேற எதை பத்தி கவலைப்படாதனா. அங்க நமக்கு ரூம் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொந்தமா ஒரு வீடு கூட வாங்கி வச்சிருக்கேன் உனக்காக. அதனால அதெல்லாம் நினைச்சு என்ஜாய் பண்ணு. இப்போதைக்கு வேற எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, சரியா தங்கம்? எனக்கு கிடைக்க போகிறது வைரமாகவே இருந்தாலும் அது உங்கள் தங்கத்துக்கு ஈடாகாதுங்க. நீங்கள் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறீங்க. இந்த 5 வருஷத்தில் எனக்கு எந்த ஒரு குறையுமே நீங்கள் வைக்கலை. இனிமேயும் இப்படியே நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போகணுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான், அது நம்ம குழந்தை தான். அதுவும் நமக்கு கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நம்ம கை வந்து சேருங்க. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. சரி சரி, உனக்கு நான் பாசிட்டிவா இருக்கேன், எனக்கு நீ பாசிட்டிவா இருக்க. அதனால நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவா நடக்கும்னே நம்ம நம்புவோம், சரியா? இப்போ நம்ம டூரை நினைச்சு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இப்போ டூருக்கு எந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போகிறேன்னு நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. தயவுசெய்து ப்ளீஸுங்க சொல்லுங்கள், எந்த மாதிரி இடத்துக்குங்க என்னை கூட்டு போகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, அதெல்லாம் சர்ப்ரைஸ். ஸோ நீ அந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். அந்த இடம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும், சரியா? அதனால இப்போ அது என்ன இடம், எங்கே போகிறோம் எதுவுமே கேட்கக்கூடாது, சரியா? நீ என் கூட பெசாட்டி வா, அது போதும் எனக்கு. அவங்க அப்படி பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹைவே ரோடுல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. போயிட்டு இருந்தவங்க திடீர்னு நிப்பாட்டி அவங்க கார்ல இருந்து இறங்கி அங்க என்ன ஆச்சுன்னு அந்த இடத்து பக்கத்துல போய் பார்த்தாங்க. யாருக்கும் இங்க அடிபட்டு இருக்குடி. ஆக்சிடென்ட்ல அவன் உயிரே போயிடுச்சுன்னு நினைக்கேன். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. சரி, நம்ம சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்காவது கால் பண்ணுவோம். அப்பதான் இவன் உடம்பையாவது அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஆனா இவன் இறந்துட்டான்னு தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே அவனோட கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஏதோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா யாருமே இல்லையே. சரி போவோம். அதுக்கப்புறம் சோஃபால படுத்திருந்தான். திரும்பியும் அவனுக்கு கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மறுபடியும் ரவி அவனோட வாசப்படிக்கிட்ட போய் பார்க்க போனான். அங்க போய் பார்த்தா மறுபடியும் அங்க யாருமே இல்லை. சிந்து, எனக்கு வாச கதவை தட்டி திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ தட்டுற மாதிரி. போய் பார்த்தா அங்க யாரும் இல்லை சிந்து. அதான் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்களோ குட்டி போட்ட பூனை மாதிரி. நானும் எதுக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா சிந்து, 2-3 நேரம் போய் பார்த்துட்டேன். ஆனா வாசல்ல யாருமே இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பண்றது இப்போ? அதுக்கு எங்க பயந்துட்டே இருக்கீங்க? வாங்க வெளியே போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு. வாசலே நின்று பார்த்தா என்ன தெரியும்? வாங்க வெளியே போகும். ரவியும் சிந்துவும் அவங்க வாசலை விட்டு கார் பார்க்கிங் பக்கத்துல வெளியே வரைக்கும் போய் பார்த்தாங்க. அவங்க வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பேய் உருவம் வந்துச்சு. அதை பார்த்து அவங்க 2 பேருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. யார் அந்த பேய்ன்னு நினைச்சு. என்னை பார்த்து நீங்க பயப்படலாம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் உங்களால பண்ண முடியுமா? தயவு செய்து எனக்காக நீங்க மட்டும்தான் அந்த உதவியை பண்ண முடியும். தயவு செய்து பண்ணுங்க. எப்பா, நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்க ஒன்னும் பேய் ஓட்டுற மாதிரிவாதிலாம் இல்லை. எங்கிட்ட வந்து உதவி கேட்குற. தயவு செய்து இங்க இருந்து போன பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்க வீட்டுக்குள்ள வரலான்னு தான் பலமுறை முயற்சி பண்ணி கதவை தட்டுனேன். நீங்க அங்க எலுமிச்சை பழமும் மிளகாவும் போட்டு வச்சதை தாண்டி என்னால வீட்டுக்குள்ள வர முடியல. அதான் வெளியவே இருக்கிறேன். நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வரணும்? அதை சொல்லு. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. நீ ஒரு கெட்ட ஆத்மாவா தான் இருப்ப. தயவு செய்து இங்க இருந்து போ. முதல்ல என்னோட முகத்தை நீங்க நல்லா உத்து பாருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா உத்து பாருங்க நீங்க 2 பேருமே. உன்னை பார்க்க இப்ப நாங்க வர்ற வழியில ஒருத்தவங்க மரத்துல மோதி இறந்துருந்தாங்க. அவங்க மாதிரியே இருக்குது. ஆனா நாங்க வர்றதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்களே. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நீங்க வந்து பார்க்கும்போது நான் இறந்து போயிட்டேன். அதனால நீங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி என் உடம்பை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அது பக்கத்துலதான் என் மனைவியும் குழந்தையும் இருக்காங்க.
என்ன சொல்றீங்க? அங்க நாங்க உங்களை மட்டும்தான் பார்த்தோம். உங்க மனைவி குழந்தை மாதிரி யாரையுமே நாங்க அங்க பார்க்கவே இல்லையே. நாங்க மோட்டார் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கார் வந்து இடிச்சதுல என் மனைவியும் அவ வயித்துல இருந்த குழந்தையும் சேர்ந்து பறந்து கிணத்து பின்னாடி விழுந்துட்டாங்க. ஓ, அதான் அங்க நீங்க மட்டும்தான் இருந்தீங்களோ? அதான் நாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணோமே, அவங்க வந்து தேடி பார்த்து உங்க மனைவியும் குழந்தையும் காப்பாத்திருப்பாங்களே. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அங்க வந்தவங்க என்ன மட்டும்தான் பார்த்துட்டு என்ன மட்டும் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அங்க என் மனைவியும் குழந்தையும் கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் வந்து உதவுங்களேன் நீங்க. சரி, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு. சரி வா, நம்ம அங்க போய் எங்களால உதவ முடியும்னு நாங்க பாக்குறோம். அவன் சொன்ன மாதிரியே இந்த கிணத்துக்கு பின்னாடி அவனோட மனைவியும் அவன் பெத்தெடுத்த குழந்தையும் இருக்குதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இவங்களை எப்படி நம்ம காப்பாத்த சொல்லு. இல்ல, உங்களால என்னை காப்பாத்த முடியாது. நான் இங்க இறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இறக்குற முன்னாடிதான் என்னோட சின்ன குழந்தைய நான் பெத்து எடுத்தேன். எனக்காக நீங்க இப்ப இந்த ஒரு உதவியை பண்ணியே ஆகணும். என்ன உதவின்னு சொல்லுமா, உனக்காக கண்டிப்பா நான் பண்ணுறேன். சரியா? உங்க 2 பேர்த்த பார்க்க ரொம்ப கவலையா இருக்கு. என்ன உதவின்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக பண்றேன். நாங்க 2 பேருமே இறந்து போயிட்டோம். எங்களோட குழந்தை இந்த உலகத்துல அனாதையா வாழ எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து என் குழந்தைய உங்க குழந்தைய நினைச்சு வளர்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தை நல்லபடியா இருக்கும் உங்களுக்கு. சரிம்மா, உனக்காக நான் இந்த உதவியை கண்டிப்பா பண்றேன். உன் குழந்தைய என் குழந்தையா நினைச்சு நான் வளர்க்குறேன். இது நான் உங்க 2 பேத்துக்கு கொடுக்குற உண்மையான உறுதியான வாக்குமொழியா இருக்கும்மா. ரொம்ப நன்றி அம்மா. நாங்க இந்த உலகத்துல இருந்து நிம்மதியா போய் சொர்க்கத்தை சேருவோம். இந்தாங்கம்மா பிடிங்க என் குழந்தைய. நீங்க 2 பேரும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அதுவே போதும், எங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ரவியும் சிந்துவும் அந்த பேய் தம்பதியிட்ட இருந்து அவங்களோட குழந்தைய வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம தன்னோட குழந்தை மாதிரி ரொம்ப நல்லபடியா வளர்த்தாங்க. விடுகதைக்கான நேரம். அம்மா சேலையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாதிரி ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்க.